அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி. இந்த உலகில் நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துறவங்களால மட்டும்தான் நாளைக்கு சுவனத்தை அடைய முடியும். ஆனால் நமக்கு இடையில இருக்கிற சில பேர் 50-60 வயசு ஆனதுக்கு அப்புறமா இபாதத்துக்கள் செஞ்சா போதும், அதுவரை நம்ம பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனால் 50-60 வயசு வரைக்கும் நம்ம ஹயாத்தோட இருப்போமான்னு என்ன கேரண்டி இருக்கு? இன்னைக்கு நல்லபடியா சிரிச்சு தூங்குறவங்க அடுத்த நாள் காலையில உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னு கூட நம்மளால முடிவா சொல்லிட முடியாது. ஹயாத்தோட இருக்கிறது எல்லாமே அல்லாவின் கைகள்ல தான் இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா நல்ல அமல்களையும் நம்ம கண்டிப்பா செய்யணும். குறிப்பா தொழுகை, திக்கர், நோன்பு, குரான் ஓதுறது போன்ற முக்கியமான அமல்களை நம்ம தவற விடவே கூடாது. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு துவாவை தான் பார்க்க போறோம். இந்த துவா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஓத வேண்டிய ஒரு முக்கியமான துவா. ஏன்னா இந்த ஒரு துவானால இம்மைய மட்டும் இல்லாம நாளைக்கு மறுமையையும் வெல்ல முடியும். அல்பரா பின் அசீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தூங்க செல்லும் முன்பு இந்த ஒரு துவாவை ஓதுங்கள். ஏனெனில் இதை ஓதி பின்பு நீங்கள் தூக்கத்தில் மரணித்து விட்டால் நீங்கள் ஒரு முஃமினாக மரணிப்பீர்கள். அல்லது அல்லாஹ் உங்களை மரணிக்க செய்யவில்லை என்றால் இதன் நன்மை உங்களுக்கு வழங்கப்படும். அந்த துவா, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக வ ஃபவ்வலது அம்ரி இலைக وَوَجَّهْتُ وَجْهِي إِلَيْكَ وَأَلْجَأْتُ ظَهْرِي إِلَيْكَ رَغْبَةً وَرَهْبَةً إِلَيْكَ لَا مَلْجَأَ وَلَا مَنْجَى مِنْكَ إِلَّا إِلَيْكَ آمَنْتُ بِكِتَابِكَ الَّذِي أَنْزَلْتَ وَنَبِيِّكَ الَّذِي أَرْسَلْتَ. இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், என் ஆன்மாவை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன், என் காரியத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், என் முகத்தை உன் பக்கம் திருப்புகிறேன். உன் மீது நம்பிக்கையுடனும் பயத்துடனும் நான் உன்னை முழுமையாக நம்பியிருக்கின்றேன். நிச்சயமாக உன்னை தவிர வேறு பாதுகாப்பான புகலிடம் இல்லை. நீ அருளிய உனது வேதத்தையும் நீ அனுப்பிய உனது நபியையும் நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை மனப்பாடம் செஞ்சு இன்னையில இருந்து தினமும் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இதை மறக்காம ஓத அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.